Good morning, guys. In the last class, we finished discussing about different methods, measuring methods of national income. So, national income வந்து நம்ம measure பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற methods பற்றி பார்த்தோம். In that, we discussed what is product method and what is income method and what is expenditure method. இல்லையா? In today's class, we are going to discuss the importance of national income analysis. ஓகே, நம்ம நேஷ்னல் இன்கம் வந்து எதுக்காக அனலைஸ் பண்ணுறோம் அண்ட் அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ நேஷ்னல் இன்கம் வந்து நம்ம எக்கானமி, ஸோ நேஷ்னல் இன்கம் is of great importance for the economy of a country. ஓகே, ஸோ நம்ம கண்ட்ரியோட எக்கானமிக்கு வந்து நேஷ்னல் இன்கமோட பங்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் இஸ் டு நோ த ரிலேட்டிவ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வேரியஸ் செக்டர்ஸ் ஆஃப் எக்கானமி அண்ட் தேர் கான்ட்ரிபியூஷன் டுவோர்ட்ஸ் த நேஷ்னல் இன்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்ம வந்து நேஷ்னல் இன்கமோட டெஃபினேஷன் என்ன படித்தோம், ஸோ ப்ராடக்ட் மெத்தடில் என்ன பார்த்தோம், ஸோ டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ்லேருந்து வர அவுட்புட் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணுறது தான் நம்ம வந்து ப்ராடக்ட் மெத்தட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ எந்தெந்த செக்டார்லேருந்து எவ்வளோ அவுட்புட் வருது, அந்த அவுட்புட் வந்து நேஷ்னல் இன்கம் வந்து எவ்வளோ ஆட் ஆகுது அப்படின்னு வந்து நம்ம வந்து கேல்குலேட் பண்ணணுன்னா நம்ம வந்து நேஷ்னல் இன்கம் அனலைஸ் பண்ணியே ஆகணும் இல்லையா. ஸோ ஒரு செக்டரோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் அந்த எவ்வளோ அவுட்புட் வருது, நம்ம நேஷ்னல் இன்கம் வந்து எந்தெந்த செக்டார்ஸ்லேருந்து எவ்வளோ அவுட்புட் வந்து ஆட் ஆகுது அப்படின்னு வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும்னா we need to understand about national income. ஓகே, அண்ட் we can also find how income is, நம்ம வந்து எவ்வளோ இன்கம் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, அது வந்து எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அண்ட் எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அண்ட் எவ்வளோ சேவ் பண்ணுறாங்க அண்ட் அதுலேருந்து எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து நேஷ்னல் இன்கம்மை அனலைஸ் பண்ணோம்னா. ஓகே, ஸோ தட் இஸ் த ஃபஸ்ட் பாயிண்ட். அண்ட் கமிங் டு செகண்ட் ஒன், ஸோ டிஃப்ரெண்ட் நேஷ்னல் பாலிசிஸ் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து நேஷ்னல் இன்கம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. லைக் மானிட்டரி பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசி. ஓகே, ஸோ மானிட்டரி பாலிசினா ஒன்றும் இல்லை, ஸோ மணி வந்து எக்கானமியில் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, எவ்வளோ ஃப்ளோவில் இருக்குது அப்படிங்கிறது படிக்கிறது தான் வந்து மானிட்டரி பாலிசி. வெராஸ் ஃபிஸ்கல் பாலிசினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு வந்து எவ்வளோ ரெவன்யூ வருது அண்ட் கவர்மெண்ட்டோட எக்ஸ்பெண்டிச்சர், ஓகே, ரெவன்யூ இன்கம் எவ்வளோ வருது, எவ்வளோ கவர்மெண்ட் செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து படிக்கிறது தான் ஃபிஸ்கல் பாலிசி. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம புரிஞ்சுக்கணுன்னா நமக்கு வந்து நேஷ்னல் இன்கம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஓகே, and then the proper measure can be adopted to bring the economy to the right path with the help of collecting national income data அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ப்ராப்பர் மெஷர்ஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நம்ம நேஷ்னல் இன்கம் இப்போ வந்து அண்டர் டெவலப்டு கண்ட்ரி இல்லை டெவலப்பிங் கண்ட்ரிக்கு வந்து அவங்களோட இன்கம், அவங்களோட அவுட்புட், கண்ட்ரியோட அவுட்புட் வந்து டெவலப்டு கண்ட்ரிஸோட கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம வந்து டெவலப் ஆகிறதுக்கு என்னெல்லாம் வந்து நம்ம ஸ்டெப்ஸ் எடுக்கணும், நம்ம என்னெல்லாம் வந்து சேஞ்சஸ் பண்ணணும் நம்ம எக்கானமியில் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து எப்போ தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டேட்டா, நம்மளோட நேஷ்னல் இன்கமோட டேட்டா கலெக்ட் பண்ணால் தான் நமக்கு வந்து அதெல்லாம் புரிஞ்சிக்க முடியும், அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்க முடியும் அண்ட் டெவலப்பும் ஆக முடியும். ஓகே, ஸோ தட் இஸ் த செகண்ட் பாயிண்ட். அண்ட் கம்மிங் டு தேர்ட் ஒன், டு ஃபார்முலேட் பிளானிங் அண்ட் எவால்வேட் பிளான் ப்ராசஸ். ஓகே, பிளானிங் அப்படிங்கிற ஒரு பிளானிங் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து எதை வச்சு பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டேட்டாவை வச்சு தான், நம்மளோட நேஷ்னல் இன்கம் டேட்டா வச்சு தான் பிளானே பண்ணுவோம். ஓகே, ஸோ நம்ம எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லாமல் நம்ம வந்து எப்படி பிளான் பண்ணி, நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ மார்க் வருது அப்படின்னு தெரிஞ்சால் தான் வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி படிக்க முடியும் இல்லையா. ஸோ இங்கே மெயின் என்ன, நம்மளோட டேட்டா, அந்த டேட்டா தான் என்னவா எது ப்ளே பண்ணுது, நேஷ்னல் இன்கமாக ப்ளே பண்ணுது. ஓகே, ஸோ ஒன்ஸ் வி நோ அபவுட் அவர் நேஷ்னல் இன்கம் only we can take planning process ahead. Okay, so that is the point. And coming to next one, to build economic models both in short run and long run அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே, எக்கனாமிக் மாடல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ நம்ம எக்கானமி ரன் பண்ணுறதுக்கூடிய ஒரு அவுட்லைன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அது வந்து ஷார்ட் ரன் ஆகும், ஒரு குறிப்பிட்ட கம்மியான பீரியடுக்காக இருந்தாலுமே, லாங் ரன் நிறையா வருஷத்துக்காக இருந்தாலுமே நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணணும்னா we need to know about our national income. Okay, and then next one is to make international comparison. Okay, so international comparison நம்ம எப்போ டெவலப் ஆகும், நம்ம வந்து ஒருத்தர் கூட ஹெல்தி காம்படிஷன் இருக்கணும் அண்ட் தென் கம்பேர் பண்ணுறப்ப தான் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து டெவலப் ஆக முடியும். ஓகே, ஸோ in that way inter-regional comparison and inter-temporal comparison. Okay, so inter-regional within the country நம்ம வந்து within the states நம்ம வந்து கம்பேர் பண்ணணும்,
வேறு கண்ட்ரீஸு கூட நம்ம வந்து கம்பேர் பண்ணுறப்ப தான் we can see the difference. Okay, and then next point is to know a country's per capita income which reflects the economy welfare ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ per capita இன்கம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் அண்ட் தென் நம்மளோட எக்கானமி வந்து எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் நமக்கு வந்து நேஷ்னல் இன்கம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. நம்ம இன்கம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கணும். ஓகே, அண்ட் த நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் டு நோ த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் ஃபார் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இன் த கண்ட்ரி. ஓகே, ஸோ நமக்கு வர இன்கம் வந்து எல்லா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு வந்து எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு we need national income. And the next point is to arrive at many macroeconomic variables. ஓகே, நமக்கு வந்து மேக்ரோ எக்கனாமிக் வேரியபிள்ஸ் எல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் இல்லை, நேஷ்னல் இன்கம் per capita இதெல்லாம் வந்து நேஷ்னல் இன்கம். அதில் வந்து ஜிடிபி ரேஷியோவாக இருக்கட்டும், கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிஷிட்டாக இருக்கட்டும். ஸோ டெஃபிஷிட்னா வந்து எவ்வளோ குறைவாக இருக்குது, கரண்ட் அக்கௌண்ட்லேருந்து எவ்வளோ குறைவாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அண்ட் தென் ஜிடிபியோட ரேஷியோ அண்ட் ஃபிஸ்கல் டெஃபிஷிட், ஓகே, அதே தெரிஞ்சுக்கிறதுக்கும். அண்ட் ஜிடிபி ரேஷியோ அண்ட் டெப்ட் ஜிடிபி ரேஷியோ இது எல்லாத்தோட ரிசல்ட்டும் நமக்கு வந்து தெரியணும்னா நமக்கு வந்து நேஷ்னல் இன்கம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ இன் திஸ் வே நேஷ்னல் இன்கம் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் இன் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் எக்கானமி அண்ட் ஆல்சோ டு டெவலப் அவர் எக்கானமி. ஓகே, and coming to difficulties in measuring national income. ஓகே, ஸோ நமக்கு நேஷ்னல் இன்கம் வந்து கவுண்ட் பண்ணுறப்போ கேல்குலேட் பண்ணுறப்போ என்னெல்லாம் வந்து நம்ம டிஃபிகல்ட்டிஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இன் இண்டியா a special conceptual problem is posed by the existence of a large unorganized and non-monetized subsistence sector where the barter system still prevails for transacting goods and services அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அன்ஆர்கனைஸ்ட் நான் மானிட்டைஸ்டு சப்சிஸ்டன்ஸ் செக்டர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்டால் ஆர்கனைஸ் பண்ணப்படாத செக்டார்ஸ் எல்லாமே இட் கம்ஸ் அண்டர் அன்ஆர்கனைஸ்ட். ஓகே, ஸோ பார்ட்டர் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஒரு பொருள் வாங்கினா நம்ம வந்து அதுக்கு என்ன தருவோம், காசு தருவோம் இல்லையா. ஸோ பார்ட்டர் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் கொடுத்தீங்கன்னா ஒரு பொருள் வாங்கணுன்னா நீங்கள் இன்னொரு பொருள் கொடுத்தா தான் அந்த ஒரு பொருள் கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து பார்ட்டர் சிஸ்டம். அங்கே வந்து மணி அப்படிங்கிற கான்செப்டே இருக்காது. ஸோ ஒன்லி கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தான் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். ஓகே, ஸோ இதனால் ஸோ இந்த அன்ஆர்கனைஸ் செக்டர் எதுக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபீல் வந்து இன்னும் அந்த பார்ட்டர் சிஸ்டம் இருக்கிறதுனால வந்து இந்த ஒரு நேஷ்னல் இன்கம் வந்து நேஷ்னல் இன்கம் எப்படி கேல்குலேட் பண்ண முடியும், நம்ம வந்து மானிட்டரி வேல்யூ அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா. மானிட்டரி மணி வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி தான் வந்து நம்மளோட கேல்குலேட் பண்ண முடியும். ஆனால் நம்ம பொருளுக்கு பொருள் மாற்றிக்கிட்டோம்னா நமக்கு வந்து அந்த பொருளோட மதிப்பும் தெரியாது, அந்த காசில் வந்து எவ்வளோ வந்து அந்த மதிப்பு அப்படின்னு வந்து நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ அது ஒரு மெயின் ப்ராப்ளம். ஓகே, அண்ட் கம்மிங் டு ஸோ டிஃப்ரெண்ட் difficulties in measuring national income பார்த்தீங்கன்னா transfer payments, difficulties in accessing depreciation allowance, unpaid services and income, illegal activities, production for some self-consumption and changing price, capital gains and statistical problems. Okay, so in that first one is transfer payments. So transfer payments வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து இத்தனை ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சேலரி கொடுப்பாங்க இல்லையா. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ்னால் அப்படி கிடையாது. இப்போ வந்து ஒரு பென்ஷனாக இருக்கட்டும், ஸோ பென்ஷன் வந்து எப்போ கிடைக்கும், நம்ம வந்து வேலையே செய்யாதப்போ தான் கிடைக்கும் இல்லையா. ஸோ இந்த சேம் வே சப்சிடி இப்போ எதாவது ஓகே, இப்போ கவர்மெண்ட் வந்து நிறைய வந்து இப்போ வந்து மாதத்துக்கு 1000 அப்படி தரேன், இல்லைனா 2500 தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் என்ன காசாக இருக்கும், நம்ம எந்த வேலையும் செய்யலை இல்லையா. ஸோ அது வந்து நமக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்கிது. ஸோ இந்த எல்லா இன்கம்மே என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ கவர்மெண்ட் மேக்ஸ் பேமெண்ட்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் பென்ஷன், அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ், சப்சிடிஸ் எக்ஸெட்ரா. ஸோ இதெல்லாமே எந்த ஒரு ஒர்க்கும் நடக்காமே கிடைக்கிற மணி தான் transfer payments. Okay, so these are the government expenditure but they are not included in the national income. ஸோ இதெல்லாம் கவர்மெண்ட் வந்து செலவு பண்ணிட்டு தான் இருக்குது. ஆனால் அது வந்து எதில் ஆட் ஆகலை, நேஷ்னல் இன்கமில் ஆட் ஆகலை. நேஷ்னல் இன்கமில் எப்போ வந்து ஆட் ஆகும், கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் ஆகிறப்ப மட்டும்தான் வந்து நேஷ்னல் இன்கமில் ஆட் ஆகும். சும்மாவே கொடுக்குற காசுக்கெல்லாம் வந்து நேஷ்னல் இன்கமில் ஆட் ஆகாது. ஓகே, ஸோ பிகாஸ் they are paid without adding anything to the production process அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் எதுவுமே நடக்காமே வந்து செலவு ஆகுது. அதனால் வந்து அது வந்து நேஷ்னல் இன்கமில் ஆட் பண்ணக்கூடாது. ஓகே,
And then like difficulties in assessing depreciation allowance. Okay, so depreciation allowance என்னன்னு பார்க்கலாம். So the deduction of depreciation allowances, accidental damages, repairs and replacement charges from the national income is not an easy task அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நேஷ்னல் இன்கம் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறப்போ நமக்கு வந்து நிறையா வந்து என்ன சொல்கிறது, ரீப்ளேஸ்மெண்ட் சார்ஜஸ். இப்போ வந்து ஒரு பொருளுக்கு வந்து ஸ்பாயில் ஆகிருக்கும், இல்லை வந்து ஒரு மிஷின்ஸ் வந்து வேலை செய்யாமல் இருக்கும். இதெல்லாம் அதுக்காக கூடிய செலவெல்லாம் வந்து ஒவ்வொன்றா வந்து கேல்குலேட் பண்ணால் வந்து அது வந்து ரொம்ப ஈஸி ஒன்றும் கிடையாது. ஓகே, ஸோ அது வந்து நம்ம வந்து கேல்குலேட் பண்ணோன்னா அதுக்கு வந்து என்ன வந்து தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை டிகிரி ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் டு ஆக்சஸ் த டெப்ரிசியேஷன் அலவன்ஸ் அண்ட் அதர் சார்ஜஸ். ஹை டிகிரி ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்னா ஸோ ரொம்பவும் வந்து அதில் ரொம்பவும் அதிகமாக நுணுக்கமாக இருந்து அதை பற்றி நிறைய தெரிஞ்சவங்க மட்டும்தான் அது வந்து கேல்குலேட் பண்ண முடியும். ஓகே, அதுக்கு வந்து நிறைய செலவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அன்பெய்ட் சர்வீசஸ். ஸோ நீங்கள் வந்து அன்பெய்ட் சர்வீசஸ்னால் கேட்டோன்னே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? ஸோ நம்ம ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், ஓகே, வீட்டில் இருக்கிற நம்ம அம்மாலாம் பண்ணுற எல்லா வேலையுமே வந்து அன்பெய்ட் சர்வீசஸ் தான். அவங்க ஒன்றும் வந்து அவங்க பண்ணுற வேலைக்கு வந்து எந்த ஒரு அவங்களுக்கு சேலரியோ இன்கமோ வரதில்லை. இது எல்லாமே வந்து அன்பெய்ட் சர்வீசஸ் தான். அவங்க வந்து எவ்வளோ வேலை செய்கிறாங்க? சில தே ஆர் குக்கிங் அண்ட் தே ஆர் சர்விங், டைலரிங், ஓகே, ஸோ மெண்டிங், வாஷிங், கிளீனிங், ஸோ எவ்ரி திங் தே ஆர் லுக்கிங் ஆஃப்டர், பட் ஸ்டில் தே ஆர் நாட் கெட்டிங் பெய்டு. ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் as unpaid services. ஓகே, ஸோ அன்பெய்ட் சர்வீசஸ்னால் நம்ம வந்து நம்ம வேலை செஞ்சாலுமே வந்து அது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்தாலுமே வந்து நமக்கு வந்து எந்த ஒரு இன்கம் வரதில்லை. அதுக்கு தான் வந்து என்ன சொல்கிறாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு பண்ணுற ஹெல்ப்பாக இருக்கட்டும், நம்ம வந்து பெயிண்டிங் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம வீட்டில் சிங்கிங்காக இருக்கட்டும், டான்ஸிங்காக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் எதுக்குமே வந்து நான் வந்து தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன். ஓகே, ஸோ அதுக்கு வந்து இன்கம் வரதில்லை, அது வந்து நேஷ்னல் இன்கமில் ஆட் ஆகாது. ஓகே, ஸோ இன்கம் ஃப்ரம் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்னால் என்ன? இந்த ஸ்மக்லிங்கு, கேம்பிளிங்கு, இது வந்து பிளாக்ல வந்து விற்கிறது, இது எல்லாமே வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் தான். இப்படி நடக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து டைரெக்டாக நேஷ்னல் இன்கம் ஆட் ஆகாது. யாருக்குமே தெரியாததுனால அது வந்து நேஷ்னல் இன்கமில் ஆட் ஆகுது. இது மாதிரி வந்து நிறையா ஆகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா such activities have value and satisfy the wants of the people, but they are not considered as a productive. ஓகே, நம்ம கண்ட்ரிக்கு தனிப்பட்ட முறையில் வந்து எந்த ஒரு யூஸும் கிடையாது. ஸ்டில் வந்து பீப்புள் வந்து அதுலேருந்து கெயின் ஆனாலுமே, அவங்க வந்து சாட்டிஸ்ஃபை ஆனாலுமே they are not useful for our country or our national income. Okay, and next one is production for self consumption and changing price. Okay, இப்போ வந்து ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற கூட்ஸ்லேருந்து நிறையா வந்து அவங்க அவங்களுக்கு கன்சியூம் பண்ணுறதுக்காக அவங்க வந்து வச்சுக்குவாங்க இல்லையா? ஸோ அது வந்து நேஷ்னல் இன்கம்க்கு ஆட் ஆகாது. ஸோ அண்ட் தென் national income by product method is measured by the value of final goods and services at current market prices. So but prices do not remain stable, they rise and fall. To solve this problem, economists calculate the real income at constant price level by the consumer price index அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மார்க்கெட் ப்ரைஸஸ் வந்து எப்பயுமே வந்து ஸ்டேபிளாக இருக்காது, எப்பயுமே வந்து நிலையாக இருக்காது, அது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இதையே சால்வ் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்க எக்கானமிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கேல்குலேட் த ரியல் இன்கம் அட் ஏ கான்ஸ்டன்ட் ப்ரைஸ் லெவல் பை த கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். ஓகே, கான்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு ஆவரேஜாக வந்து இருக்கிற ப்ரைஸஸ் வந்துமே வந்து அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. ஓகே, ஸோ கன்சியூமர் வந்து வாங்குகிற ஆவரேஜாக எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னு பார்த்து ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரைஸ் லெவலில் ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் த திங். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கேபிட்டல் கெயின்ஸ். Okay, so the problem arises with the regard to the capital gains. Capital gains arise when capital assets such as house and other property, structures, shares, etc. is sold at higher price than was paid for at the time of purchase அப்படின்னு சொல்கிறாங்க. கேபிட்டல் கெயின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு வீடு வாங்குறீங்க, ஒரு 10 years முன்னாடி ஒரு வீடு வாங்குறீங்கன்னா அது வந்து ஒரு 20 lakhs தான் நீங்கள் வந்து வாங்கியிருப்பீங்க. ஆனால் அந்த ஆஃப்டர் 10 years வந்து நீங்கள் எவ்வளோக்கு விற்கிறீங்க, ஒரு 50 lakhs விற்கிறீங்கன்னா வந்து அந்த ஒரு கேல்குலேஷன். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் நேஷ்னல் இன்கம்க்கு ஆட் ஆகிருக்கும். நான் என்ன சொல்லியிருக்கேன், டபுள் கவுண்டிங் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ இது மாதிரி வந்து பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு வந்து விற்கிறாங்க அந்த ஒரு ப்ராஃபிட் வந்து நிறைய கேல்குலேட் ஆக முடியாமல் போயிடும். ஓகே, அண்ட் தென் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராப்ளம்ஸ். ஸோ தெர் ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் டு
great care is to require to double counting. ஓகே, ஸோ டபுள் கவுண்டிங் வந்து இருக்காமல் நம்ம பார்த்துக்கணும், ரொம்பவே பர்ஃபெக்டாக பண்ணணும், கரெக்டாக பண்ணணும். அண்ட் அது நம்ம ஒரு நேஷனல் இன்கம் ஆட் பண்ணுறோம்னா அதோட கேல்குலேஷன் ரொம்ப ஒரு என்டையர் கண்ட்ரிக்கு நம்ம கால்குலேட் பண்ணுறோம்னா, ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டிஃபிகல்ட் இட் வில் பி. ஓகே, அண்ட் தென் ஸோ ஃபியூ ஸ்டாட்டிஸ்டிக்கல்ஸ் ப்ராப்ளம்ஸ் பாருங்கள். அக்யூரேட் அண்ட் ரிலையபிள் டேட்டா ஆர் நாட் அடிக்வேட். ஓகே, நமக்கு கிடைக்கிற டேட்டா அது பத்தாமல் இருக்குது. இன்னொன்று நம்ம எக்ஸாக்டாக கரெக்ட் அவுட்புட் எவ்வளோ வருது அப்படின்னு பார்க்கணும்னா நமக்கு நிறைய அவுட்புட் மிஸ் ஆகிட்டு இருக்குது, அது பத்தாமல் இருக்குது. ஆஸ் ஃபார்ம் அவுட்புட் இந்த சப்சிஸ்டன்ஸ் செக்டர் இஸ் நாட் கம்ப்ளீட்லி இன்ஃபார்ம்ட். ஓகே, ஸோ இன் அனிமல் ஹஸ்பண்ட்ரி தேர் ஆர் நோ ஆத்தென்டிக் ப்ரொடக்ஷன் டேட்டா அவைலபிள். ஸோ அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஸோ இப்போ கோழி பண்ணையாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த அனிமல் ஹஸ்பண்ட்ரியாக இருக்கட்டும், ஒரு சஃபிஷியன்ட் டேட்டா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு டோட்டலாக எக்ஸாக்டாக நமக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கணும்னா எல்லா டேட்டாவும் நம்மளுக்கு இருந்தால் மட்டும்தான் நம்ம அவுட்புட் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நிறைய மிஸ் ஆச்சுன்னா என்னாகும், நமக்கு வர அவுட்புட் கேல்குலேஷன் பண்ண ஆன்சர் தப்பாக தான் இருக்கும். ஓகே, அண்ட் தென் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ், கஸ்டம்ஸ் எக்ஸெட்ரா ஆல்சோ கிரியேட் ப்ராப்ளம்ஸ் இன் கம்ப்யூட்டிங் எஸ்டிமேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில் நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணுறப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அந்த மிஸ்கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம்னாலே நிறைய ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகுது. அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் பீப்புள் இன் இந்தியா இன்டிஃப்ரெண்ட் டு த அஃபிஷியல் இன்க்யூரிஸ், தேர் இன் மோஸ்ட் கேசஸ் நான் கோஆப்ரேட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏதாவது கவர்மெண்ட் அஃபிஷியல் ஏதாவது டேட்டா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கலெக்ட் பண்ண வராங்கன்னா நம்ம நிறைய பேர் அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க, கரெக்ட் ஆன்சர் சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனாலேயே நிறைய ப்ராப்ளம் அரைஸ் ஆகுது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஸ்டாஃப் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னா அப்படி பார்த்தா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்டாகவும் இல்லை, நல்ல ட்ரெயின்டாகவும் இல்லை. ஸோ தீஸ் ஆர் ஆல் த few difficulties that are faced during calculating national income. Okay, and then லாஸ்ட்டாக பாருங்கள், நேஷ்னல் இன்கம் எஸ்டிமேட்ஸ் இன் ஆர் கண்ட்ரி ஆர் நாட் வெரி அக்யூரேட் அண்ட் அடிக்வேட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கண்ட்ரியில் கால்குலேட் பண்ணுற நேஷ்னல் இன்கம் ரொம்பவும் கரெக்டாகவும் இல்லை, போதுமான அளவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தேர் ஆர் அட்லீஸ்ட் 10% மார்ஜின் ஆஃப் எரர், அட்லீஸ்ட் ஒரு 10%ஆவது எரர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் அது ரொம்ப அதிகமாகவும் ஒவ்வொரு அதிகமாக கால்குலேஷன் வந்துடுது, இல்லை கம்மியாக வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனாலேயே இந்த ஜிடிபி எஸ்டிமேஷன் நம்ம இந்தியாவில் நடக்கிறது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா $2 trillion to $5 trillion இவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் டிஃபிகல்ட்டிஸ் இன் மெஷரிங் நேஷ்னல் இன்கம். ஓகே, தேங்க்யூ.